மாமியாருக்கு விஷத்தை கொடுத்த மருமகள். தும்சிக்கும் அவளோட மாமியாருக்கும் ஒத்தே போகல. அவ எந்த வேலை செஞ்சாலும் அதுல குறை கண்டுபிடிக்கிறதே அவங்க வேலையா இருந்தது. ஆனா மருமகளும் அவங்களுக்கு குறைஞ்சவே இல்ல. அவளோட பழக்கம் என்னன்னா, மாமியார் அந்த காலத்து விஷயத்த சொன்னா அவ இந்த காலத்து மாடர்ன் சயின்ஸ பத்தி பேசி அவங்கள மட்டம் தட்டுவா. இதனாலதான் இவங்களுக்குள்ள சண்டையே வந்துகிட்டு இருக்கோம். வேற வழி இல்லாம 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்காங்க. மருமகளே, ஏய் மருமகளே, எங்க இருக்க? அட, நீ எங்க போய் தொலைஞ்ச? நான் எங்கேயும் போல, இங்கதான் இருக்கேன். உன்னை பார்த்ததுமே அதான் தெரியுதே. உன் கூட போராடி போராடி நான் தான் போய் சேர போறேன். இவ்வளவு நேரம் எங்க இருந்த? இது நான் டீ குடிக்கிற நேரம் தெரியாதா? நேரத்துக்கு டீயும் தர மாட்டேங்கிற, டிஃபனும் தர மாட்டேங்கிற. அப்புறம் சாப்பாடு, அத பத்தி நினைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்து வளர்த்து இங்க அனுப்பி வச்சாங்களோ தெரியல. இங்க பாருங்க, தேவையில்லாம எங்க அம்மா வீட்டை இழுக்காதீங்க. அட ராமா, இவ எப்படி வாயாடுறான்னு பாத்தீங்களா? என் வாய் மட்டும் இல்ல, கை கால் கூட நல்லாதான் ஆடும். ஒப்புறானே, அப்படின்னா என்ன அடி பண்ணி என்ன மிரட்டுறியா? என் பையன் வீட்டுக்கு வரட்டும், அப்ப இருக்கு உனக்கு. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உழைக்கிறத பத்தி தான் சொன்னேன். இதெல்லாம் உங்களுக்கு எங்க புரியும்? ஏதாவது சந்தர்ப்பம் கிடைச்சா என் கூட சண்டை போடுறீங்க. என்ன சொன்ன? என்ன பார்த்தா சண்டைக்காரி மாதிரி இருக்கா? அதுல என்ன சந்தேகம்? நீங்க சண்டைக்காரி தான், பொறாம பிடிச்சவதா, சரியான வாயாடி. ராத்திரி வீட்டுக்கு வந்ததும் அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு மனைவி கிட்ட போய் சண்டை போட்டான். அவ இதுதான் சாக்குன்னு அழ ஆரம்பிச்சுட்டா. வந்தது வராததுமா என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. அம்மா சொன்னதை கேட்டுக்கிட்டு இப்ப என்ன திட்டிட்டு இருக்கீங்க. சும்மாவா சொன்னாங்க, புகுந்த வீட்டுக்கு போனா பொண்ணுங்க வாழ்க்கை நரகம் தானே. இப்போ நீ என்ன சொல்ல வர? இந்த சண்டை எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தானா? பின்ன சத்தியம் பண்ணி சொன்னாதான் நம்புவீங்களா? அப்ப நம்ம ஒரு வேலை பண்ணலாம். நீ என் அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விஷம் கொடுத்து கொன்று. என்னது கொஞ்சம் கொஞ்சமா விஷமா? ஆமா, ஸ்லோ பாய்சன். அதாவது நம்மளுக்கு வேண்டாதவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விஷம் கொடுக்கறது. 8-10 நாள்ல மொத்த டோஸும் முடிஞ்சிரும். அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்க இறந்துருவாங்க. இது நல்ல யோசனை தான். நான் கொடுக்கறேன், நீங்களே அதை வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வரேன், ஆனா ஒரு கண்டிஷன். எங்க அம்மா சாகுற வரைக்கும் நீ அவங்க கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கணும். அவங்கள நீ ரொம்ப நல்லபடியா பாத்துக்கணும். டீ, காஃபி, சாப்பாடு, அப்புறம் அவங்கள சரியான நேரத்துக்கு நீ தூங்க வைக்கணும். ஏன்? இங்க பாரு, எங்க அம்மா கிட்ட நீ அந்த அளவுக்கு அன்பா நடந்துகிட்டாதான் என் அம்மாவுக்கு நீ தான் விஷம் கொடுத்தன்னு சொன்னா மத்தவங்க யாரும் நம்ப மாட்டாங்க. அப்பதான் நீ போலீஸ் கிட்ட இருந்து கூட தப்பிக்கலாம். ஒருவேளை நீ ஜெயிலுக்கு போயிட்டா என் நிலைமை என்ன ஆகும்? மறுநாளே மாமியாருக்கு சேவை செய்யற மாதிரி நல்ல மருமகளா நடிக்க ஆரம்பிச்சா. அத்தை, இந்தாங்க சூடா டீ கொண்டு வந்திருக்கேன். அட, ஆச்சரியமா இருக்கு. என்கிட்ட நீ இவ்ளோ அன்பா பேசுற. கண்டிப்பா நீ இதுல விஷம் கலந்துதா கொண்டு வந்திருப்ப. விஷமா? அப்படின்னா இந்த டீயை நானே குடிக்கிறேன். வேண்டாம் வேண்டாமா. இது எவ்வளவு சுவையா இருக்கு தெரியுமா? இதுல விஷம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்நேரத்துக்கு நீ செத்து இருப்ப. சரி, எனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வா. இந்த கிழவி இப்படிதான் சொல்லுவான்னு எனக்கு அப்பவே தெரியும். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவ திட்டத்துக்கு உயிரோடவே இருக்க மாட்டா. அத்தை, இந்த படுக்கைய உங்களுக்காக நான் தான் ரெடி பண்ணேன். ஒருவேளை இதுக்கு கீழே முள்ள ஏதாவது வச்சிருக்கியா என்ன? ஏன் அத்தை இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருந்தீங்க, அதனாலதான் பெட் ரெடி பண்ண. நீங்க படுங்க அத்தை, நான் உங்க காலை அமுக்கி விடுறேன். உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிக்கலையே? நான் நல்லாதான் இருக்கேன் அத்தை. ஆனா இதுக்கப்புறம் சீக்கிரமா உங்க உடம்பும் நல்லாயிடும் பாருங்க. நீங்க தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் என் மேல கோவப்படுறீங்க. சரி, இப்ப நீங்க படுத்து தூங்குங்க. நாளைக்கு காலையில நான் உங்களை வாக்கிங் கூட்டிட்டு போறேன். மறுநாள் காலையில மருமக சொன்னபடியே மாமியார அன்பா எழுப்பி வாக்கிங் கூட்டிட்டு போனா. வந்த உடனே வெந்நீர் போட்டு மாமியாருக்கு ஒத்தடத்துக்கு கொடுத்தா. அப்புறம் ஜூஸ்ல கொஞ்சம் விஷத்தை கலந்து மாமியாருக்கு கொண்டு வந்து கொடுத்தா. மாமியாரும் மருமக கொடுக்கறாளேன்னு குடிச்சாங்க. மருமக இவ்ளோ அன்பா நடந்துக்கிறாளேன்னு அவங்களுக்கு நெகிழ்ச்சியா இருந்துச்சு. இது எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து பார்த்த அவங்க பையன் அவகிட்ட சைகையிலே கேட்டான். அவளும் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு சைகையிலேயே சொன்னான். இது எல்லாத்தையும் பார்த்து மாமியார் யோசிச்சாங்க. நான் இவ்வளவு நாள் நல்ல மருமகளை போய் ரொம்ப ரொம்ப தப்பா நினைச்சிட்டேனே. இவ எனக்கு இவ்ளோ சேவை செய்யறாளே. இனிமே நானும் இவளுக்கு கூட மாட வேலை செஞ்சு உதவி செய்ய போறேன். அதுக்கப்புறம் மாமியாரும் மருமகளுக்கு உதவ ஆரம்பிச்சாங்க. எங்க போனாலும் அவளை வெளியே கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க. என்ன ஆச்சுமா, இன்னைக்கு நீங்க சாப்பாடு பரிமாறுறீங்க? அதுவா,
நாள் பூரா என் மருமக உழைச்சு உழைச்சு ரொம்ப களைப்பாயிட்டா. ரொம்ப பாவம். வந்து உட்காரு மருமகளே, வா வந்து சாப்பிடு. இங்க பாரு மகனே, இப்பெல்லாம் என் மருமக எவ்ளோ வேலை செய்யறா தெரியுமா? பொய் சொல்லாதீங்க அத்தை. நான் மட்டும் இங்க தனியா வேலை பாக்குறேன். நீங்களும் தான் என் வேலைக்கு உறுதுணையா இருக்கீங்க. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. வீட்ல எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, அதுல பாதி வேலை அத்தை தாங்க செய்யறாங்க. அட என்னம்மா நீ, ஆனா கஷ்டமான எல்லா வேலையும் நீ தானே செய்யற. அதாவது துணி துவைக்கிறது, அலசுறது. நான் துணிய வெறும் காய தானே வைக்கிறேன். ஏன் சமைக்கிறதும் நீதான். நான் உனக்கு வெறும் காய் தானே வெட்டி கொடுக்கறேன். நீ என்ன வாக்கிங் கூட்டிட்டு போற, நான் திரும்பி வந்ததும் சுட தண்ணி வச்சு என் காலுக்கு ஒத்தடம் கொடுக்கற. எனக்கு சரியான நேரத்துக்கு டீ, ஜூஸ், பால் எல்லாம் குடுக்கற. ராத்திரி நான் படுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ற. பத்தாததுக்கு கால் வேற புடிச்சு விடுற. எனக்காக நீ ரொம்பவே கஷ்டப்படுற. அன்னைக்கு ராத்திரி எப்பவும் போல மருமக மாமியாருக்கான பால்ல கொஞ்சம் விஷத்தை கலக்க பாக்குறா. ஆனா ஏதோ காரணத்தால கலக்காம விட்டுட்டா. அதுக்கப்புறம் விஷம் கலக்காத பாலை தன்னோட மாமியாருக்கு குடிக்க கொண்டு வந்து கொடுத்தா. அதுக்கப்புறம் ராத்திரி பூரா அந்த மருமக தூங்கவே இல்லை. இத கவனிச்சிட்டு இருந்த அவளோட கணவன் அவகிட்ட, என்ன ஆச்சுமா? பயங்கர டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல தான் நம்ம டென்ஷன் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுதுல. இன்னைக்கு 8வது நாளாச்சே. அம்மாவோட ஸ்லோ பாய்சன் டோஸ் முடிய போகுது. நாளைக்கு காலையில அம்மா எந்திரிக்க மாட்டாங்க. இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, நான் சொல்லனாலும் நாளைக்கு காலையில கண்டிப்பா எங்க அம்மா உயிரோடவே இருக்க மாட்டாங்க. இல்ல இல்ல இல்ல, ப்ளீஸ். என்னோட மாமியார் ரொம்பவே நல்லவங்க. எனக்கு நிறையவே உதவி பண்ணிருக்காங்க. நான் எடுத்து வச்ச ஒவ்வொரு அடிக்கும் அவங்க என் கூட துணையா இருந்தாங்க. அவங்களை எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ், ப்ளீஸ். எப்படி காப்பாத்த முடியும்? இது 8வது நாளாச்சே. நீ தானமா அன்னைக்கு என்கிட்ட சொன்ன. அட, நான் அன்னைக்கு அப்படி சொன்னா நீங்க அதை அப்படியே கேட்டுருவீங்களா என்ன? நீங்க அவங்களோட பையன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப்படி இருக்கும்போது என் தப்புக்கு நீங்க ஏன் துணையா இருந்தீங்க? அட, என் மருமக ஏன் இப்ப கத்திக்கிட்டு இருக்கா? தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி அம்மா உடம்புல இருக்க விஷத்தை முறிச்சிருங்க. நான் அம்மாவை புரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே தப்பு பண்ணிட்டேங்க. ப்ளீஸ், அவங்கள சரியா புரிஞ்சுக்காம போயிட்டேன். அவங்க இல்லாம என்னால உயிரோட இருக்க முடியாது. அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நானும் என்னோட உயிரை விட்டுடுவேன். ப்ளீஸ் ப்ளீஸ், தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்களேன். நீ கவலைப்படாத. அம்மாவுக்கு எதுவும் ஆகாது. நீ நினைக்கிற மாதிரி இது விஷம் இல்ல. இது வெறும் குளுக்கோஸ் பவுடர் தான். நீ என் அம்மா கிட்ட அன்பா நடந்துக்கோன்னு உன்கிட்ட நான் சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பா நீ அதுக்கு ஒத்துக்க மாட்ட. பத்தாததுக்கு எனக்கு ஏன் புரிய வைக்கிறீங்க, உங்க அம்மாவுக்கு புரிய வைங்கன்னு சொல்லுவேன். எங்க அம்மாவுக்கு புரிய வைக்கலான்னா அவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுக்காக தான் நான் இந்த வழியை தேர்ந்தெடுத்தேன். இப்ப பாத்தியா, நீ அம்மா கிட்ட நல்ல விதமா நடந்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களும் உன்கிட்ட நல்ல விதமா நடந்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. போதுமா? இனிமே இந்த அன்பை நிலையா பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஓ, நீங்க உண்மையிலேயே புத்திசாலி தாங்க. நிஜமா தானே சொல்றீங்க? அத்தைக்கு எதுவும் ஆகாதுல்ல? அட, என்னாச்சு மருமகளே? நீ கத்துற சத்தம் எனக்கு நல்லா கேக்குதுமா. உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை இல்லையே? ஒன்னும் பிரச்சனை இல்ல அத்தை. அது அது உங்க ஆரோக்கியத்தை நினைச்சு இவ ரொம்ப கவலைப்பட்டா. உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொன்னா. அட, எனக்கு எதுவும் ஆகாதுமா. எனக்கு அன்பான மருமக கிடைச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ஆக போகுது சொல்லு? ஆமா, கண்டிப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாது அத்தை. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு எதுவும் ஆகவும் விட மாட்டேன். என் மருமக என்ன நினைச்சு எவ்வளோ கவலைப்படுறா. பெரியவங்க சொன்னதெல்லாம் சரிதான். முல்லை எப்படி முள்ளால எடுக்கணுமோ அதே மாதிரி விஷத்தை விஷத்தால தான்